அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். நிறையா பேர்த்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்னன்னே தெரியாமல் இருக்குது. கடந்த 10 வருஷமாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி பல்வேறு விதமான பதிவுகளை வீடியோவாகவும் மெசேஜாகவும் புத்தகத்திலையும் பதிவு செஞ்சுருக்கோம். விஷ்ணு பதி புண்ணிய காலம் என்பது ஒரு ஆண்டுக்கு 4 மாதங்கள் வரும். அதில் இந்த முறை கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமை வருது. விஷ்ணு பகவானுக்குரிய நாளாக அந்த நாளை இந்த பிரபஞ்சத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த நாளில் யார் ஒருவர் விஷ்ணுவோட சூட்சமமான அவதாரமான பெருமாள் கோயிலுக்கு சென்று செல்வத்தின் ஆகர்ஷண கடவுளான கருடாழ்வாரிடம் நம்மோட வேண்டுதல்களை எல்லாமே மனதார பதிவு செய்கின்றோமோ அந்த பதிவின் மூலமாக நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதுதான் இதன் சூட்சமமே. நான் இதை ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதற்கப்புறம் நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கும் போதோ சொன்னாங்க, ஸ்ரீரங்கம் இந்த நாளில் போய் பாருங்கன்னு. ஒரு முறை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தப்போ ஸ்ரீரங்கம் போய் பார்த்தோம். அன்பிலீவபிள் கூட்டம். என்னங்க அப்படின்னா அப்புறம்தான் இந்த விஷயத்தையே சொல்கிறாங்க. இது மிக முக்கியமாக ஜோதிடர்கள் கணிச்சு கொடுப்பாங்க, மார்வாடிகள், அதுக்கப்புறம் இதை பற்றியான ரகசியங்கள் தெரிந்தவர்கள் மட்டுமே இந்த நாளில் போய் ஸ்ரீரங்கத்தில் வழிபாடுகள் செஞ்சுட்டு மகாலட்சுமி தாயாரை வேண்டி வணங்கிட்டு அன்னதானம் பண்ணுவாங்கன்னு. அதற்கு அப்புறம் நான் தொடர்ந்து நம்மளோட அன்பர்களை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வழிபாடுகளை செய்ய சொல்லிக்கிட்டே வந்தேன். அந்த வர விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதற்கப்புறம் இதை பற்றி நிறைய பேர் பேசவும் ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முன்னேற்றம் வேணும், செல்வம் பெருகணும், திடீர் பணவரவு வேணும், அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறோம்ல, அதற்கு எல்லாம் தீர்வுகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். வரும் திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் காலையில் 4 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் கொடிமரத்தை 27 முறையோ அல்லது மொத்த கோயில் 27 முறையோ வலம் வந்து வெள்ளை நிற மலர்களில் பலிப்பீடத்தில் வச்சு வழிபாடு செய்யணும். கருடாழ்வார்கிட்ட போய் உண்மையாக உங்களுக்கு என்ன பணம் வேணும், செல்வம் வேணும் அப்படிங்கிறத அவரோட காதில் எப்படி சிவன் கோயிலுக்கு போகும்போது நந்தி ஐயாகிட்ட தகவலை சொல்லிட்டு போவோமோ அதே மாதிரி பெருமாள் கோயிலில் கருடாழ்வார்கிட்ட தகவலை சொல்லணும். என்ன இப்படி கை வைக்க மாட்டோம், மனசார சொல்லணும். சொல்லிவிட்டு அதற்கப்புறம் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலேயே உட்கார்ந்து பெருமாளுக்குரிய சூட்சமமான சக்திமிக்க மந்திரங்களை எல்லாம் ஜபம் செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு இனிப்பை வாங்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இதையை யார் ஒருவர் வரும் திங்கட்கிழமை செய்கிறீங்களோ நோட் பண்ணி வைங்க. கார்த்திகை மாதத்தில் செய்கிறீங்கள உங்களுக்கு தை அல்லது மாசிக்குள்ள ஒரு அற்புதமான மாற்றங்கள் கண்கூடாகவே ஏற்படும். பணம் பெறுவதற்கு, தடைப்பட்ட பணம் வருவதற்கு, திடீர் பணம் வருவதற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெரிய அளவில் வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இந்த நாளில் வழிபாடுகள் செய்ய முடியாதவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த 2 மந்திரத்தையும் 108 முறை லிகித ஜபமாக எழுதணும். ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் மஞ்சள் தேய்ச்சி சிவப்பு கலர் பேனால் எழுதி பச்சை கற்பூரத்தை அது மேலே தடவி விட்டுட்டு அதில் ஒரு 11 ரூபாய் காசை காணிக்கையை வச்சு திருப்பதி ஏழுமலையான வேண்டி வச்சுருங்க. எப்போ திருப்பதி போகிறீங்களோ அந்த லிகித ஜப மந்திர ஜபத்தோட அந்த காணிக்கையும் போட்டுடுங்கள். அதற்கப்புறம் பறவைகளுக்கு உணவு இடுங்கள். இந்த அற்புதமான தெய்வீகமான இந்த வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் மறக்காமல் செயல்படுத்தி சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். இந்த அற்புத வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டுக்கு 4 முறை வரக்கூடியது இந்த ஆண்டோட கடைசி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதுதான். பயன்படுத்திக்கங்க. அற்புதங்கள் ஏற்படும். வாழ்க. சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் என்னை சந்திக்கலாம். பணவளக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை வளப்படுத்துங்கள். வரும் நவம்பர் 18ஆம் தேதி இந்த ஆண்டின் தெய்வீக திருநாள் குபேர கிரிவலம் திருவண்ணாமலையில் வருது. அனைவரும் திருவண்ணாமலைக்கு வாருங்கள். வர முடியாதவங்க உங்கள் பேரை கண்டிப்பாக நம்மளோட பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்கள். உங்கள் பேரில் சங்கல்பம் பண்ணி சிறப்பு குபேர விளக்கையும் குபேர சூட்சும ரட்சையையும் உங்கள் இல்லத்திற்கே அனுப்பி வைக்கின்றோம். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. நவம்பர் 26ஆம் தேதி நான் மதுரை வர இருக்கின்றேன். பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன். ஜெய் குபேரா, ஜெய் ஆனந்தம்.